நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பிட்ட ராசிக்கு ராசி பலன் சொல்லும் பொழுது அதில் சில விஷயங்கள் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் அந்த ராசிக்குள் இருக்கின்ற ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில்தான் எல்லோரும் பிறந்திருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக பலன்களை கூறும் பொழுது உங்களுக்கு இன்னுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் துல்லியமாக நடக்கும் என்பதால் நான் தற்பொழுது ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கூறப்போகின்றேன். முதலில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான குணங்களை பார்க்கலாம். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக எதையாவது செய்து கொண்டே இருப்பீர்கள். சிந்தனை ரேகைகள் இளையோடும், பரந்த நெற்றியும் சிரித்த முகமும் பெற்று இருப்பீர்கள். எதையும் மறைத்து பேச மாட்டீர்கள். உள்ளதை உள்ளபடியே பேசுவீர்கள். அதன் காரணமாகவே பலரின் அதிருப்தியையும் சம்பாதித்துக் கொள்வீர்கள். அடிக்கடி கோபப்படுவீர்கள். விவாதங்களில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களில் பலர் ஆசிரியர் பணியிலும் வழக்கறிஞர் பணியிலும் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மேசம் ராசியில் பிறந்தவர்களில் சிலர் மருத்துவத் துறைகளிலும் ஆர்வம் கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கு தேசத்தின் மீது பற்று அதிகம் இருக்கும். தெய்வ பக்தியும் அதிகம் இருக்கும். நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தால் நல்ல தலைவர்களாக திகழ்வீர்கள். சுதந்திர மனப்பான்மை அதிகம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை அதிகாரத்தின் மூலம் பணிய வைக்க முடியாது. காதலை விட கடமைக்கே முக்கியத்துவம் தருவீர்கள். எதிலும் கராராக இருப்பீர்கள். மனைவி பிள்ளைகளிடம் கூட கண்டிப்பாக நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகளை உயர்ந்த லட்சியத்துடன் வளர்ப்பீர்கள். ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீர்கள். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்வீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். 30 வயதிற்கு மேல் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். சரிவாங்க, கார்த்திகை நட்சத்திரத்திற்கான மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கண்களில் காந்த சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை தரும் வகையில் கிரகங்கள் வலம் வருகின்றார்கள். எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தி தருவதாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். வீடு, மனை, வாகன பிராப்தி ஏற்படும். பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது அவசியம். தனிமையாக இருக்க நினைப்பீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது தாமதமாகத்தான் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பதவி உயர்வு, நிலுவையில் உள்ள பணம் வருவது நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் இருக்கும் குழப்பம் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வந்து அகலும். உறவினர்களிடம் நிதானமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மைகளை தரும். பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு அலைச்சல்கள் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும். பாடங்கள் படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கி ஆர்வமாக படிப்பீர்கள். உங்களுக்கான பரிகாரம், பிரத்யங்கரா தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா கஷ்டமும் நீங்கும். எதிர்ப்புகள் அகலும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 26, 27. அடுத்து ரோகிணி நட்சத்திரத்திற்கான குணங்களை பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் அமைதியான வாழ்க்கையையே அதிகம் விரும்புவார்கள். மெல்லிய குரலில் பேசுவார்களே தவிர அதிர்ந்து பேச மாட்டார்கள். தெளிந்த அறிவுடனும் அதிநுட்ப மதியுடனும் எந்த ஒரு செயலையும் செய்வார்கள். இவர்கள் செய்யும் செயல்களை கண்டு பகைவர்கள் கூட வியப்படைவார்கள். ஆடை அணிகலன்களில் தனி கவனம் செலுத்துவார்கள். தவறுகள் செய்ய தயங்குவார்கள். ஆகவே எப்பொழுதும் நேர்மையாக இருப்பதையே விரும்புவார்கள். பேச்சில் ஒளிவு மறைவு என்பதே இருக்காது. சொன்ன சொல்லை காப்பாற்றுபவராகவும் இருப்பார்கள். அளவற்ற செல்வம் திரண்டு இருக்கும். எப்பொழுதும் கற்பனை உலகில் சஞ்சரித்து கொண்டே இருப்பார்கள். இவர்களில் சிலர் கவிதை, கட்டுரை, கதை, நாடகம் ஆகியவற்றை எழுதுவார்கள். பெரும்பாலானோர் திரைத்துறைகளில் பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள். பிள்ளைகளிடம் மிகவும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். அதன் காரணமாகவே அவர்களை அதிக சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பீர்கள்.
பொதுநல சேவையில் ஈடுபடுவதில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களை மதிப்புடனும் அன்புடனும் நடத்துவீர்கள். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் காட்சி தருவீர்கள். உங்கள் தோற்றத்தை வைத்து உங்கள் வயதை கணிக்கவே முடியாது. சரி வாங்க, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் கம்பீரமான பேச்சும் உடைய உங்களுக்கு இந்த மாதம் பாக்கியஸ்தானமான மிக வலுவாக இருக்கின்றார். எண்ணியதெல்லாம் ஈடேறும். களைப்பு, பித்த நோய் உண்டாகலாம். வீண் கவலை அகலும். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. வெளிவட்டார தொடர்புகளில் நன்மைகளை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்கு திட்டமிடுவது நன்மையை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவதுதான் நல்லது. பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறும். பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம். அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை வரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் சரபேஸ்வரரை வணங்க காரிய தடைகள் நீங்கும். மன அமைதி கிடைக்கும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 28, 29. அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பார்க்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் சொல்வதை விட உங்களுடைய சுய விருப்பத்தின்படியே செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை துணிச்சலாக முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு கட்டுப்பட மாட்டீர்கள். என்றாலும் பெரியவர்களிடம் பணிவுடனும் நடந்து கொள்வீர்கள். தவறுகளை தட்டி கேட்பீர்கள். கல்வியில் அவ்வளவாக ஆர்வம் இருக்காது என்றாலும் பொது அறிவை வளர்த்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கல்வியில் தடைகள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் ஒழுங்குமுறையை கடைபிடிப்பீர்கள். கடினமாக உழைப்பதில் சளைக்க மாட்டீர்கள். நீங்கள் விரும்பியபடியே திருமணம் நடைபெறும். பிள்ளைகளிடம் அதிகம் பாசம் கொண்டு இருப்பீர்கள். அவர்கள் வளர்ச்சியில் அதிக அக்கறை வைத்து இருப்பீர்கள். அவர்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாகவும் உழைப்பீர்கள். மற்றவர்களை கவரும் வகையில் பேசுவீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள்தான் முதன்மை ஸ்தானத்தில் இருப்பீர்கள். நல்ல வசதியான இடத்தில் வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கையில் அனைத்து விதமான ஆடம்பர வசதிகளும் பெற்று இருப்பீர்கள். கஷ்டங்கள் அடுக்கடுக்காக வந்தாலும் சர்வ சாதாரணமாக கடந்து சென்று விடுவீர்கள். சரி வாங்க, மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கான மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அமைதியும் கருணையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாயால் மிக அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களால் இருந்த மன கஷ்டம் அகலும். அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பு ஏற்காமல் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு காரியமும் துரிதமாக நடக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு நடக்கும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். தொழில் தொடர்பான சுப செலவுகளும் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் இடைவெளி ஏற்படலாம். பிள்ளைகள் அறிவுத்திறன் கண்டு ஆனந்தப்படுவீர்கள். அவர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும். பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். கலைத்துறையினருக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியல் துறையினருக்கு நல்ல பெயர் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மே மாதம் 1 மற்றும் 2. உங்களுக்கான பரிகாரம் லட்சுமி வராக பெருமாளை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடி வரும்.
சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.